நன்றி. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணிகர் சங்க பேரவையினுடைய தலைவர் வெள்ளையன் உடல்நலக் குறைவால் காலமாக இருக்கிறார். உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்யலாம். வணக்கம்ங்க. வணிகர் சங்கத்தினுடைய ஒரு தமிழ்நாட்டு வணிகர்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட வணிகர் சங்க தலைவர் திரு வெள்ளையன் அவர்களுடைய மறைவு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு சிதறி கிடந்த எந்த விதமான அணிதிரட்டப்படாத கட்டுக்கோப்பு இல்லாத இருந்த வணிகர்களை திரட்டி ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு உருவம் படைத்த ஒரு அடையாளத்தை உருவாக்கியவர் வெள்ளையன் என்று சொன்னால் அது மிகையாகாது. வெறும் வணிகர்கள் அவங்களுடைய பிரச்சனை என்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அந்த வணிகத்துறைக்கு சிறு வணிகத்துக்கு ஒரு நம் நாட்டில் இருக்கிற உள்ளாற்றக்கூடிய வியாபாரிகளுக்கு வந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய தாக்குதல் என்று சொன்னால் அது பெரிய பெரிய வெளிநாட்டு கம்பெனிகள், வெளிநாட்டு மால் போன்ற பன்னாட்டு கம்பெனிகள் உள்ளே நுழைவதன் மூலம் பன்னாட்டு துறை இந்த வணிகத்துறையில கால் பதிப்பதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதையெல்லாம் பலகட்ட போராட்டங்களை இணைந்து எங்களோடு நடத்தியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சென்னையில பன்னாட்டு கம்பெனிகளை எதிர்த்து வால்மார்ட் போன்ற கம்பெனிகள் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது, அவைகளை தடை செய்ய வேண்டும் என்கிற இதை எதிர்த்து நாங்கள் நடத்திய போராட்டத்துல எங்களோடு இங்க சென்னையிலேயும் அதே போல தூத்துக்குடி போன்ற கோயில்பட்டி போன்ற இடங்கள் நடைபெற்ற போராட்டங்களையும் அவர் மிகப்பெரிய அளவுக்கு திருநெல்வேலியில் கடந்த போராட்டங்களையும் மிகப்பெரிய அளவு கலந்து கொண்டு கைது செய்து அன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் அவரோடு கைதாகி இருக்கிற அப்படிப்பட்ட பல சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்கிறது. எனவே வணிகத்துறை பாதுகாக்கப்படணும், சிறு வணிகம் பாதுகாக்கப்படணும். இத பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகள் இதை ஆக்கிரமித்து விடக் கூடாது என்பதில் ஒரு அழுத்தமான கொள்கை பிடிப்போடு செயல்பட்டவர் திரு வெள்ளையன் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில் பாராட்டுக்குரிய பணியை ஆற்றியவர். அவருடைய மறைவு ஒட்டுமொத்தமான வணிக சமூகத்துக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமா இந்த நாட்டில் நடக்கிற கார்பரேட் மய கொள்கையை எதிர்த்த போராட்டத்திற்கு ஒரு பாதிப்பை உருவாக்குற மாதிரிதான் அவருடைய மறைவு என்பது அமைந்திருக்கிறது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொண்டு அவருடைய பிரிவால் வாடுகிற அவருடைய குடும்பத்தாருக்கும் அதே போல வணிகர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக்க நன்றி திரு கே பாலகிருஷ்ணன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.